கார். காரே தேவையற்ற பொருள் வாங்கி வச்சிருக்காரு. இல்ல அவர் வாங்கிய கார் வந்து ஏன் தேவையில்லைன்னு சொல்லனா, சொல் ஆக்சுவலி அவர் வாங்கும்போது அந்த காரோட ரேஞ்ச் வந்து 8 lakhs. ஒரு 8 lakhs rupees worthல ஒரு கார் வாங்கணும்னா ஒருத்தர் வந்து மந்த்லி அவரோட earnings எவ்வளவு இருக்கணும்? உங்களுக்கே கேள்வி கேட்க மட்டும் தான் தெரியும், எங்க நீ கேள்வி கேக்குறீங்கறியா? இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல ஒரு 60 to 70,000 rupees ஆது வாங்கணும். ஆனா அவர் வாங்கும்போது அவரோட சம்பளம் 16,300 ரூபாய். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானே யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வர மாட்டேங்குது. 8 லட்சம் ரூபாய் காரை அவர் வாங்கினாரு. மந்த்லி EMI 14,666 ரூபாய். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இந்த காரோட மதிப்பு 8 லட்சம் ரூபாய். வாங்கி 3 வருஷம் ஆகுது. EMI நம்ம கணக்கு பார்த்தோம்னா 42 மாசம் கட்டியிருக்காரு. இந்த பாரு, திரும்ப நீ அதே ஏரியாக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன வேணுங்கிறத ஸ்ட்ரைட்டா கேட்டு வாங்கிட்டு போ. காரோட கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு தோராயமா ஒரு 3 வருஷம் காரணம் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கும்? இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன் நான் வந்திருக்கேன். ஓடிக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு 22,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கலாம். 825 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. யாருடா நீ எங்க இருந்துடா வந்த? அந்த கார் நம்ம வாங்குறச்ச சீட் கவர் போட்டு கொடுப்பாங்க. லைக் இந்த சீட் கவர் இல்ல, அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், அந்த ரேப் கூட இன்னும் அப்படியே இருக்கு. சீரியஸ்லி இன்னும் அப்படியே இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு. தேவையற்ற பொருள் வாங்குவதில் சிறந்தவ மாமன்னருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். 14,00,000 ரூபாய் சம்பளம் இருக்கிற 8 லட்சம் ரூபாய் கார் வாங்கினீங்களே, அதை ஓட்டவாது செஞ்சிருக்கலாமே. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. உங்க வாங்கி வச்சிருக்க பொருள்ல தேவையில்லாத பொருள் அது. ட்ரெஸ் வந்து இப்போ உங்களுக்கு பத்தாது. என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி வச்சிருவாங்க, நான் ஒல்லி ஆயிட்டது போட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. ஆனா ஒல்லியும் ஆக மாட்டாங்க, அந்த ட்ரெஸ் போடவும் மாட்டாங்க. கடைசியில அவன் ஐடி வெயிட்டி நல்லா பாரு. இவட ஒரு சுத்தி வரணும்னா காலையில டிபன் சாப்பிட்டு போறா மத்தியானம் தான் பொருள் எடுத்துக்கே வந்து சேருவோம். இது ரொம்ப கொடுமையான மேட்டருங்க. ட்ரெஸ்ஸும் அப்படியே இருக்கும், ஆளும் அப்படியே இருப்பாங்க. கொஞ்சம் சிரமம் தான். வாய் முடி சும்மா இருக்கியா? சரி, இப்படி எடுத்து குளிக்கிறா நீ. வேணாம். அதை விட இன்னொரு சூப்பர் விஷயம் அவர் பண்ணிருக்காரு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி வந்துச்சு. ஏதோ சிம்பிளா தான் ஏதோ வாங்கி கொடுத்துருப்பாருன்னு நினைச்சிட்டு அதை ஓபன் பண்ண நான் ஷாக் ஆயிட்டேன் சீரியஸா. ஏன்னா அவர் எனக்கு வாங்கி கொடுத்தது வந்து ஒரு கோல்டு நெக்லஸ் அண்ட் கம்மல். சரியா தானே செஞ்சிருக்கான். கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. சாட்டர்டே வாங்கினாரு, சண்டே வச்சிருந்தா மண்டே எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல வச்சிட்டாரு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் கட்டிட்டு இருக்காரு. ஏன் சார் இப்படி பண்றீங்க? சும்மா ஒரு டைம் பாஸ். ஆமாயா. நெக்ஸ்ட் பாத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம் கொடுக்கணும். இப்போதைக்கு இந்த வெட்டிங் ஆனிவர்சரி அந்த டே ரொம்ப முக்கியமான நாள், சந்தோஷப்படுத்தணும். ரிஸ்க் அப்புறம் பாத்துக்கலாம். லைஃப் இஸ் ஷார்ட் மச்சே. இந்த நாள் இந்த நிமிஷம் ஜாலியா என்ஜாய் பண்ணனும். அவ்வளவுதான் மச்சே. கீ செயின் வாங்குற அந்த பழக்கம் இருக்கு சார். ஒரு 2 பிக் ஷாப்பர் அளவுக்கு இருக்கும், அவ்வளவு கீ செயின்ஸ் இருக்கும். 2 பிக் ஷாப்பர்ல எடுக்கலாம் அந்த அளவுக்கு. பிக் ஷாப்பர் 2 பெரிய பையில. லாரி பின்னாடி நிக்குது. லாரியா? ஆமா. அவ்வளவு கீ செயின் வச்சிருப்பாரு. ஆனா ஒரு கீக்கு கூட எங்க வீட்ல கீ செயினே இருக்காது. யாருக்கு கொடுக்கவும் மாட்டாரு, தரவும் மாட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ் யார் வந்து கேட்டாலும் தர மாட்டாரு. அது துரு பிடிச்சு அப்படியே மேல தூக்கி வச்சிருக்கேன் சார். இவன் நம்மளோட மோசம் போல இருக்குது. என் பேர் வந்து மணிகண்டன். சரி. சோ பெல், அதாவது இந்த மணி தொங்குற மாதிரி இருக்கிற கீ செயின் எல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? அவங்க எதுவுமே இது வரைக்கும் தேவையில்லாம வாங்கினது இல்ல சார். பிரச்சனை என்னன்னா, நான் வாங்குறது எல்லாமே அவங்களுக்கு தேவையில்லாது. நான் என்ன வாங்கினாலும் தேவையில்லாது. ஓ, நீ அப்படி வரியா? ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன் நீட் வாங்கினா கூட அது தேவையில்லாது. ஒரு எலக்ட்ரிக் குக்கர் வாங்கினா தேவையில்லாது. சோ நான் எது வாங்கினாலுமே இதே அவங்க வாங்கினா கோல்டு மட்டும் தான் வாங்குவாங்க. கேட்டா இன்வெஸ்ட்மெண்ட். நல்லா தான சொல்லிருக்காரு. அப்புறம் இத வரவங்க இல்ல மண்ணுல போடணும் காசை. மண்ணுல போடணும், இல்லாட்டி பொண்ணுல போடணும். வேற எதுலயுமே போட்ற கூடாது. அது எல்லாமே வேஸ்ட். ஏங்க எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிருக்காருங்க அவரு. ப்ரொஜெக்டர் வாங்கிருக்காரு. ப்ரொஜெக்டர்? நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ப்ரொஜெக்டர் வேணுமா? நீயே சொல்லுங்க. சத்தியமா எனக்கு 3.5 years ஆகுது கல்யாணம் ஆகி. ஒரு நாள் கூட இது ரிசப்ஷனோட சிடி கூட அவர் போட்டு காட்டல எனக்கு அந்த ப்ரொஜெக்டர். ஓ, அந்த ப்ரொஜெக்டர்ல அது எதுக்கு அந்த ப்ரொஜெக்டர் வாங்கணும் நான் கேக்குறேன். நீ சொல்றது எதுவுமே நம்பற மாதிரி இல்ல. நம்பலனா வா, அது கடலுக்கு போ. கடலுக்கு எதுக்கு எங்கயாவது கொண்டு போய் திருப்பி கொடுக்க முடியுமா? வாங்காம அது விற்கவும் முடியாது. நீங்க சொல்ற மாதிரி கோல்டுனா வித்துடலாம். ஆமா. ஓகே சார். டேய் என்னது இது? இரு மச்சான், பேசிட்டு இருக்கல. ரீசன்ட்டா இப்போ பர்த்டே வந்தது சார். இவங்க கொடுத்த gift இந்த ரிங் சார். ஏன்னா என்னைக்கு வேணாலும் வச்சு வாங்கிக்கலாம். நீங்க வாங்குன ப்ராஜெக்டரை வச்சு வாங்க முடியுமா? முடியாது. அதாங்க பிரச்சனை. அதான் பிரச்சனையே. அது மட்டும் அவர் வாங்கல. பீஸா மேக்கர் நம்ம வீட்டுக்கு வேணுமா சார்? பீஸா மேக்கர் பாஸ் ரொம்ப ஓவரா இருக்கு சார். அது வந்து நான் வாங்கி கொடுத்துட்டேன். இவங்க அதுல செய்யறது இல்ல. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அவளை பார்த்தா இவன் பெரிய இவங்கறான், இவனை பார்த்தா இவன் டேய். வாங்கி நான் 2 வாட்டி இப்படி தான் செய்யணும்னு செஞ்சு காட்டிட்டேன். இவங்க அதுல செய்யறது இல்ல. அதனால அது வேஸ்ட். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. வேற ஜூஸ் மேக்கர் வாங்கிருக்காரு. என்னது? ஜூஸ் மேக்கர். ஜூஸ் மேக்கர். ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே. ப்ரொஜெக்டர், பீஸா மேக்கர், ஜூஸ் மேக்கர். அந்த வேர்க்கடலை எல்லாம் எண்ணெய் ஊத்தாமையே ஃப்ரை பண்ணலாமே. அந்த வீல் சிப்ஸ், வேர்க்கடலை அதெல்லாம் அது கூட எங்க வீட்ல இருக்கு. உன்னோட பெரிய அளப்பறியா போச்சுப்பா. எனக்கு வந்து 50 ரூபாய் கொடுத்து வானல் வாங்கி கொடுத்தா போதும், நான் அழகா வேர்க்கடலை வறுத்துருவேன். அதுக்கு அந்த மிஷின் எனக்கு தேவையே இல்ல சார். ஓகே. வேணாங்கற நமக்கு எதுக்குங்கற
பாப்கார்ன் மேக்கர் கூட யாராவது வாங்குவாங்களா சார்? பாப்கார்ன் சார் பாஸ். ஏங்க, கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ள ஒரு சத்தியம் தேட்டரே இருக்குங்க. பாப்கார்ன் மேக்கர், பீஸா மேக்கர். ஏன்ப்பா உனக்கு இது கெட்ட பழக்கமா? சின்ன வயசுல இருந்து அப்படியே ஊறிடுச்சு சார். அப்ப அதை ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்லு. சார் எங்க வீட்டுக்கு வாங்க, நான் செகண்ட் ஹேண்ட்ல யாராவது வாங்கிப்பாங்களான்னு ஏந்துட்டு இருக்கேன். இன்னொரு வீடு கட்டிட்டு இருக்கோம். கார் வாங்கினா அது டிப்ரிசியேஷன் தானே சார், கொண்டு போய் கொடுத்தா என்ன, எனக்கு அது பிடிக்கவும் இல்ல. 2 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கான். நினைச்சா பெட்ரோல் பங்க்ல நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ஒரு பார்க்கிங் போனா அதுக்கு எவ்வளவு செலவாகும் சார்? அப்பா சார் ஐயோ, இது பயங்கர கஷ்டமா இருக்கு. ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் முடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. ஒரு கார் வாங்கினா செலவுங்கிற வரைக்கும் நியாயம். ஆனா ஒரு பார்க்கிங்க்கு செலவாகுங்க டூ வரைக்கும். வீலருக்கு நான் 10 ரூபாய் பார்க்கிங் சார். இது டூ மச். இது டூ மச். எது டூ மச்? எதுப்பா? இப்படி ஒரு பார்ட்டிக்கிட்டே நீங்க பீஸா மேக்கர் வாங்கி கொடுத்துட்டீங்க, வேர்க்கடலைக்கு என்னமோ வாங்கி கொடுத்துட்டீங்க. ஆனா செம்ம காம்பினேஷனுங்க. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி. சார் அவர் எதையுமே வாங்க மாட்டாரு. இதையுமே வாங்கணும். ஏதாவது வாங்குவாரன்னு ஏங்குவேன் நான். உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? இவ்வளவு பேர் சொல்றாங்க இதை வாங்குறாங்க ஹஸ்பண்ட் அதை வாங்குறாங்கன்னு, பட் எதையுமே அவர் வாங்க மாட்டார். எனக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கும். வாஸ்தவம் தான். ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல? ஆமா. நான் தான் இதை வாங்கணும் அதை வாங்கணும் சொல்லிட்டே இருப்பேன், எதையுமே வாங்க மாட்டார். சரி ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் விடு. என்ன வேக்யூம் கிளீனர் இருக்கு சார், சோஃபா செட் க்ளீன் பண்றதுக்கு 10,000 rupees வாங்கிருக்கு. இப்போ ஒரு கார் க்ளீன் பண்றதுக்கு ஹேண்டியா வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வேக்யூம் கிளீனர். சோ வேக்யூம் கிளீனர் 2. ஏய்யா சும்மா. அதை தவிர ஃப்ரிட்ஜ் 2. வீட்ல 2 எல்லாமே 2 வாங்குறாரா? எல்லாமே 2 கொஞ்சம் சார். கவனமா இருங்க இவர்ட்ட. என்னோட பிரின்சிபல் என்னன்னா மனித உறவுகளை தவிர்த்து எல்லாத்தையுமே நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். உறவு மட்டும்தான் வந்து பர்மனெண்ட். ஆஹா ஓஹோ சொல்லவே இல்ல, அதுக்குள்ள ஆஹா ஓஹான்ற. 4 மாசம் பையனுக்கு என்ன சார் வாங்கிட்டு வருவாங்க? 4 மாசம் பையன் ஏதோ ட்ரெஸ் பொம்மை. என் பையனுக்கு எங்க வீட்டுக்கார் ஃபர்ஸ்ட் வாங்கி அட்லஸ் சார். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. அட்லஸ் கேட்டா அட்லஸ் வாங்கி கொடுத்தாரு சார். எப்படி? எனக்கு பயங்கர டென்ஷன். கேட்டா நான் என் பையன் நான் வந்து உலகத்தையே வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். எங்க வீட்டுல எங்க அம்மா சிரிக்கிறாங்க. அதுல அவருக்கு ஒரு பெருமை வேற. தம்பி என்கிட்ட பேசுன மாதிரி எல்லார்ட்டையும் போய் மெண்டல் மாதிரி பேசிக்கிறதுன்னு வச்சுக்க, பைத்தியம்னு முத்திர குத்தி இருக்கிற வேலையை கேன்சல் பண்ணி ஊருக்கே திருப்பி அனுப்பிடுவாங்க. அது இல்லாம இப்போ இந்த புக்ஸ் எக்ஸிபிஷன் ஏதாவது ஒரு 4 மூவா புக் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அத்தான் நான் மூவா புக்கையும் வாங்கிட்டு வந்துட்டார் 3000 ரூபாய்க்கு. உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? ஏதோ ஒரு 5 புக்கும் வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டா 2000 ரூபாய்க்கு அவ்வளவு புக்கையும் வாங்கிட்டு வந்துட்டார். வேற எந்த புக்குமே வாங்குறதுக்கே முடியல. சில்லறை இல்ல 500 ரூபாய் கொடுத்தா மொத்தத்துக்கு இட்லி வாங்கிட்டு வந்தாரதா? அதாவது உலகத்திலேயே அவர் ஒரே அப்பா அட்லஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. பிறந்த குழந்தைக்கு இவராதான் இருக்கும். ஏய் ஷூ இருக்கு, எதுக்கு 20 ஷூ? அது பழைய மாடல் புதிய மாடல்லாம் ஒண்ணும் கிடையாது. போன வாரம் ஒண்ணு, அடுத்த வாரம் ஒண்ணு, அதுக்கு அடுத்த வாரம் ஒண்ணு. எதுக்கு 20 ஷூ வாங்கணும்? எதுக்காக? ஏன் அப்படி தோணுதுன்னு தான் கேட்கறேன். இது குற்றம்லாம் சொல்ல, இன்னைக்கு காலம் மாறி இருக்கு. எல்லாத்தையும் இருக்கு, எங்கிட்ட 7 செட்டு ஷூ இருக்கு. பட் ஏன் நமக்கு வந்து அப்படி வாங்கணும்னு தோணுது? இது தவறுன்னு நமக்கு தோணலையான்னு கேட்கறேன். உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. தோணுது சார். அப்படியே வாங்கிட்ட பிறகு தோணுது சார். இப்போ வாங்கிட்ட பிறகு வாங்கிட்ட பிறகு தப்பு பண்ணிட்டோமோ, யோசிச்சு வாங்கிருக்கணுமோ அப்படின்னு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்னை விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. சம்பாதிச்சிருக்கோம், ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும், 60,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 2,000 ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்கி போட்டு நம்ம மனசுக்கு சந்தோஷமா இருக்கா? அப்ப அது போதும், அவ்வளவுதான். சந்தோஷமா இருக்கும் போது இது எவ்வளவு நேரம் இருக்கும்னு நினைச்சோம், இருக்கிற சந்தோஷமும் போயிடும். அதனால அந்தந்த செகண்ட என்ஜாய்